தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். இன சார்பாக செயல்பட்ட பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட பின்னரும் சுகாதார நடவடிக்கைகளை தவிர்க்காதீர். மீளா துயில் கொண்டார் சின்ன கலைவாணர். ஜோஹர் பத்துபஹாட்டில் இன சார்பாக செயல்பட்ட டத்தோ பந்தாரா லுவார் இடைநிலை பள்ளியின் நிர்வாகத்திற்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் படிவ மாணவர்களுக்கான விளையாட்டு உட்பட இணைப்பாடு நடவடிக்கைகளில் ஓர் இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே சேர முடியும் என அப்பள்ளி நிர்வாகம் நிபந்தனை விதித்திருந்தது. இவ்வேளையில் மலேசியர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்திய அச்செயலுக்காக டத்தோ பந்தாரா லுவார் இடைநிலை பள்ளி நிர்வாகம் மன்னிப்பு கோரியது. அப்பள்ளியின் செயல் அதிர்ச்சி அளிப்பதாக கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ராஜி ஜிடேன் கவலை தெரிவித்தார். பள்ளிகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் விளையாட்டு திட்ட நோக்கத்திற்கு எதிராக அப்பள்ளி வெளியிட்டிருக்கும் அந்த வழிகாட்டி அமைந்துள்ளது என அமைச்சர் சாடினார். பல்லினங்கள் சார்ந்த மக்கள் மத்தியில் ஒற்றுமையை வலுப்படுத்தும் தளமாக விளையாட்டுத்துறை விளங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத்துறையில் அனைத்து இன மாணவர்களும் ஒரே குழுவாக வெற்றியை நோக்கி நகர்வர். அந்நேரத்தில் தான் ஓர் இனத்தை சார்ந்தவன் என்ற எண்ணம் அவர்களிடம் எழாது. டாக்டர் ராஜி ஜிடேன் அவரின் முகநூலின் வாயிலாக இவ்விவரங்களை வெளியிட்டார். விளையாட்டு இனங்களுக்கிடையில் ஒற்றுமை வளர்க்கும் தளமாக விளங்க வேண்டும். மாறாக நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த விளையாட்டுகள் ஒருபோதும் பயன்படுத்தப்படக்கூடாது என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ ரீசால் மரிகான் நைன் அமெரிக்கான் சாடினார். ஒவ்வொரு மாணவனும் விளையாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்பது பள்ளியிலிருந்து தொடங்கப்படுகின்றது. ஆனால் அந்த இயக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் சில பள்ளி நிர்வாகங்கள் செயல்படுவது வேதனை அளிப்பதாக அமைச்சர் வருத்தம் தெரிவித்தார். ஒரு மாணவன் ஒரு விளையாட்டு என்ற அடிப்படையிலேயே இணைப்பாட நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஜொகூரில் பள்ளியொன்று குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே சில விளையாட்டுகளில் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளது குறித்து அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். விளையாட்டு ஒற்றுமை வளர்க்கும் கருவி என வலியுறுத்திய அவர் அது கலாச்சார எல்லைக்கு அப்பாற்பட்டது என்றார். அவர் சம்பந்தப்பட்ட பள்ளியில் இடம்பெற்றுள்ள கழகங்கள் விளையாட்டு குழுக்களில் குறிப்பிட்ட இனத்தினர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று வெளியிட்டிருந்த கடிதம் ட்விட்டரில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட பள்ளியின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பதிவின் கீழ் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். நாட்டில் இன்று புதிதாக 2331 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை 1832 பேர் அந்த கொள்ளை நோயிலிருந்து குணமடைந்து வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். 5 உயிர் இழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். புதிதாக தொற்றுக்கு இலக்கானவர்களில் 2319 பேருக்கு உள்நாட்டில் தொற்று கண்ட வேளை 12 பேர் வெளிநாட்டிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள் ஆவர். தொற்றினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமாக ஸ்லாங்கூர் முன்னிலை வகிக்கின்றது. அம்மாநிலத்தில் 751 பேருக்கு தொற்று பீடித்துள்ளது. அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் 512 பேரும் கோலாலம்பூரில் 252 பேரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19,093 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 225 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 92 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது.
அனைவரின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் வரை யாருடைய பாதுகாப்புக்கும் உத்தரவாதமில்லை. ஆகையால் பொதுமக்கள் தொடர்ந்து கோவிட்-19 தொற்றை தடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். முழுமையாக தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட பிறகு பொது சுகாதார நடவடிக்கைகளை புறக்கணிக்கலாம் என்ற அலட்சியம் கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தினார். முதலாவது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு கோவிட்-19 தொற்று கண்ட சுகாதார பணியாளர்கள் மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளாகவில்லை என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அவரின் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார். முழுமையான தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பிறகும் தொற்று பீடிக்க வாய்ப்புள்ளதை இது குறிப்பதாக இருந்தாலும் அதனால் மோசமான பாதிப்பு ஏதும் ஏற்படாது என அவர் சொன்னார். இதுவரை சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் 40 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது. அவர்களில் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 9 பேருக்கு 2 வாரங்களுக்கு பிறகு தொற்று கண்டுள்ளது. எஞ்சிய 31 பேருக்கு 2 வாரங்களுக்கும் குறைவான காலகட்டத்திலேயே தொற்று ஏற்பட்டது. தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னரும் கோவிட்-19 தொற்று பீடிக்க வாய்ப்புள்ளதால் மக்கள் SOP விதிகள் உள்ளிட்ட அனைத்து பொது சுகாதார நடவடிக்கைகளையும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுவதாக தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். இதனிடையே தொற்று பரவல் மோசமாவதை தடுப்பதே தேசிய நோய் எதிர்ப்பு திட்டத்தின் முதன்மை குறிக்கோள் என்பதை கைரி ஜமாலுடீன் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பெருந்தொற்றால் ஏற்படும் மரண எண்ணிக்கையை குறைப்பது, அதிகமானோர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சுவாச உதவி கருவிகள் பொருத்தப்படுவதை தவிர்ப்பது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதன் வழி சுகாதாரத்துறைக்கு ஏற்படும் சிக்கலை களைய முடியும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தை வெற்றி பெறச் செய்ய பொதுமக்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என கைரி அறிவுறுத்தினார். இதனிடையே சைனோவேக் தடுப்பூசிகளை புட்டிகளில் நிரப்பும் பணிகளை மேற்கொள்ள ஃபமானியாகா மருந்தக நிறுவனம் இன்னமும் NPRA தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றது. அந்த அனுமதியை பெறும் நடைமுறைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தமது தரப்பு அது தொடர்பான ஆய்வறிக்கையை அப்பிரிவு அதிகாரிகளிடம் சமர்ப்பித்திருப்பதாக ஃபமானியாகா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் டத்தோ ஜுல்கர்னைன் யூசுப் தெரிவித்தார். அதற்கான அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் மாதத்திற்கு 2 லட்சம் மருந்தளவு சைனோவேக் தடுப்பூசிகளை வெளியிட இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டம் தொடர்பில் கருத்துரைத்த அவர், சீனாவிடமிருந்து பெறப்பட்ட சைனோவேக் தடுப்பூசிக்கான கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக கூறினார். குறிப்பாக சீனாவில் இருந்து சுமார் 4 லட்சம் சைனோவேக் தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நாடு கோவிட்-19 பெருந்தொற்றின் 4ஆம் அலைக்குள் இன்னும் நுழையவில்லை. மாறாக 3ஆம் தொற்று அலையை மலேசியா தொடர்ந்து சமாளித்து வருவதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா வலியுறுத்தினார். நடப்பில் கோவிட்-19 சம்பவங்கள் களையப்பட்டு சில தினங்களுக்கு பின்னர் கண்டறியப்படும் தொற்று பரவல் புதிய அலையாக வகைப்படுத்தப்படும். கடந்த 3 வாரங்களாக மலேசியாவில் தினசரி தொற்று பரவல்கள் குறைந்த பாடில்லை என்றார் அவர். ஆதலால் நாடு 4ஆம் தொற்று அலைக்குள் நுழைந்துவிட்டதாக அர்த்தம் கொள்ள முடியாது. மக்கள் தொடர்ந்து SOP விதிகளை கடைபிடிப்பதில் அலட்சியம் காட்டினால் 4ஆம் தொற்று அலைக்குள் நுழைவதற்கு சாத்தியம் இருப்பதை டத்தோஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் ரமலான் சந்தைகளில் SOP விதிகளை மீறுவோர் மீது தண்டம் விதிப்பதற்கு ஊராட்சி மன்ற அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சொன்னார். SOP விதிகளை மீறுவோரை தண்டிக்கும் நோக்கத்தை அந்நடவடிக்கை கொண்டிருக்கவில்லை. மாறாக அக்குற்றத்தை அவர்கள் மீண்டும் புரியாமல் இருக்க அந்த தண்டம் விதிக்கப்படுகிறது என டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் வலியுறுத்தினார். கோவிட்-19 தேசிய நோய் எதிர்ப்பு திட்டத்தின் முதல் தொகுதியின் கீழ் இதுவரை 4,38,220 பேர் 2 தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். இவ்வேளையில் அதே காலகட்டத்தில் 6,87,176 பேர் முதல் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டுள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா இவ்வேளையில் தெரிவித்தார்.
இதுவரை நாடு தழுவிய நிலையில் 11,25,396 பேர் முதல் தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். இதில் மிக அதிகமாக ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், சரவா, ஜோகூர், பேரா ஆகிய மாநிலங்களில் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. பேரா, சபா, சரவா, கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் முழுமையாக இருமுறை தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். இதுவரை 89,02,528 பேர், அதாவது 36.4 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பெற தங்களை பதிந்து கொண்டுள்ளனர். இம்மாதம் 18 முதல் மே 1ஆம் தேதி வரை சபா லஹடத்துவில் 3 பகுதிகளிலும், கொத்தகினபலு சமயப்பள்ளியிலும், தவாவ் மாவட்டத்தின் 3 குடியிருப்பு பகுதிகளிலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. அதேவேளை கொத்தகினபலு UMS பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் மே 2ஆம் தேதி வரை அந்த உத்தரவு அமல்படுத்தப்பட உள்ளது. தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் அதனை தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் இலக்கில் உள்ளார் கராத்தே வீரர் ஷர்மேந்திரன். மேலும் விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Alami keriangan dengan detik tidak dijangka. Alami keriangan dengan Food Panda. தமிழ் திரைப்பட ரசிகர்களை சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் வைத்த நகைச்சுவை இமயம் நிரந்தர துயில் கொண்டது. சின்ன கலைவாணர் என அனைவராலும் போற்றப்படும் பிரபல நகைச்சுவை நடிகர் 59 வயது விவேக்கின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகத்தையும் மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. மாரடைப்பு காரணமாக இன்று மண்ணுலகம் பிரிந்த அவரது வாழ்க்கை பயணத்தையும் நினைவலைகளையும் சற்று திரும்பி பார்ப்போம். 1961ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அங்கையா மணியம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் விவேகானந்தன் என்ற இயற்பெயரை கொண்ட விவேக். தமிழ் திரையுலகின் பால் தீரா மோகம் கொண்டிருந்த விவேக் வாய்ப்பு தேடி சென்னையில் காலடி வைத்தார். 1987ஆம் ஆண்டு மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தருடன் கைகோர்த்தார் விவேக். மனதில் உறுதி வேண்டும் என்ற தனது முதல் திரைப்படத்தில் திரைவசன உதவியாளராகவும் கதாநாயகி சுஹாசினியின் சகோதரனாக நடிக்கும் வாய்ப்பையும் விவேக் பெற்றார். விவேக்கின் மாறுபட்ட நகைச்சுவை திறமைக்கு அங்கீகாரமாக அவருக்கு அடுத்தடுத்து பல்வேறு திரைப்பட வாய்ப்புகள் கிட்டின. வீரா, உழைப்பாளி போன்ற உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்தின் வெற்றி திரைப்படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். 90ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த காதல் மன்னன், உன்னை தேடி, வாலி, கண்ணெதிரே தோன்றினால், பூமகள் ஊர்வலம், ஆசையில் ஓர் கடிதம் போன்ற படங்களில் விவேக் முத்திரை பதித்தார். அப்போதுதான் திரையுலகில் அவருக்கான பொற்காலம் மலரத் தொடங்கியது. ஓடினேன் ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர். அதே உதடு, அதே வெட்கம். இது உங்க போ. இப்ப அது உங்க கையில இருக்கு. அடுத்த ஜென்மத்தில் நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் கோபால், காத்துக் கொண்டிருப்பேன் கோபால்.
நகைச்சுவைக்கு அப்பால் இவர் நடிக்கும் திரைப்படங்களில் சமூக சீர்திருத்த கருத்துகளும் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். நகைச்சுவை கலந்த பேச்சுடன் இவர் கூறும் கருத்துகளுக்கும் தத்துவங்களுக்கும் தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. மூட நம்பிக்கை, சாதி மத வேற்றுமை, மக்கள் தொகை உயர்வு, தண்ணீர் பிரச்சனை என பாமர மக்களின் இன்னல்களை பற்றியும் தயங்காது பேசியவர் விவேக். ஏண்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க, காக்கா கத்துறா கஸ்ட் வருதுங்கிறீங்க, ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா? இங்கிலீஷ் மீடியம்னா ஆங்கில கல்வி இல்ல ஃபாதர், ஆங்கில வழியில் கல்வி, அவ்வளவுதான். அதுக்காக தமிழுக்கே வழி இல்லைன்னா எப்படி ஃபாதர்? The future depends on English. யார் சொன்னா ஃபாதர்? இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. தனி மனித வாழ்விலும் அவர் ஆற்றிய நற்காரியங்கள் ஏராளம். திரைப்படங்களுக்கு அடுத்து விவேக் என்றாலே நம் நினைவிற்கு வருவது அவரின் மர நடவு இயக்கமும் தான். தமிழகம் முழுவதும் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நடவு செய்து மக்களிடையே பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் விவேக். விவேக்கின் கலைக்கு அங்கீகாரமாக 2009ஆம் ஆண்டில் இந்திய மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ உயரிய விருதை வழங்கி கௌரவித்தது. இவ்வாறு மக்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த நடிகர் விவேக்கின் திடீர் மறைவுக்கு தமிழக முதல்வர் பழனிசாமி உட்பட தமிழ் திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நகைச்சுவை கலைஞராக மட்டுமல்லாமல் தலைச்சிறந்த மனிதராகவும் வாழ்ந்து பூவுலகம் பிரிந்த நடிகர் விவேக்கிற்கு நிகர் எவரும் இல்லை என்பதே நிதர்சனம். தென் காசா முனை பகுதியான ராஃபாவில் 2 மிகப்பெரிய வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. அப்பகுதியை ஆக்கிரமித்திருக்கும் ஹமாஸ் போராளிகளின் ஆயுத தளங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட அந்த வான் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றுக் கொண்டது. காசாவில் இருந்து இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் சுயாட்சி பெற்ற காசா முனை பகுதியை ஹமாஸ் போராளிகள் இயக்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அந்த இயக்கத்தை ஒரு பயங்கரவாத அமைப்பாக இஸ்ரேல் கருதுகிறது. பயங்கரவாதத்தை குறிவைத்தே இந்த வான் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேலிய தற்காப்பு படை விளக்கம் அளித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை பின்னேரம் காசா முனையில் இருந்து இஸ்ரேலின் ஷ்ரெடோ நகரின் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ஹமாஸ் போராளிகள் ராக்கெட் தாக்குதலை மேற்கொண்டனர். அத்தாக்குதலால் யாருக்கும் உயிர் உடற் சேதம் அல்லது பொருட்சேதம் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அதற்கு காசா போராளிகள் இயக்கமும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. இருப்பினும் அந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக இஸ்ரேலிய விமானப்படையினர் நேற்று காசா முனையில் உள்ள ஹமாஸ் போராளிகளின் பயிற்சி மையங்கள், ஆயுத உற்பத்தி மையங்கள், ஏவுகணை பாய்ச்சும் தளம் மற்றும் ஆயுத தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தினர். தென் ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஷெல்லாட் மேக்ஸில் மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கும் தீயை அணைக்க 2 மணி நேரம் போராடுகின்றனர் தீயணைப்பு வீரர்கள். அங்கு உள்ள நோயாளிகளை வெளியேற்றும் நடவடிக்கையில் மருத்துவ பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். அந்த அவல நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சிலர் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களை களவாடுகின்றனர். இதுவரை 2 கார்கள் களவாடப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 11:30 மணியளவில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மீட்பு படையினர் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். தீயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் உள்ள நோயாளிகள் மூச்சு திணறலால் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் அவர்கள் மருத்துவமனையின் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். மருத்துவமனையின் சிறப்பு மருந்தக மையத்தில் ஏற்பட்ட தீ பின்னர் இதர பகுதிகளுக்கும் பரவத் தொடங்கியதாக மருத்துவமனை தரப்பு அறிக்கையில் தெரிவித்தது. எனினும் உயிருடர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று பரவலின் மோசமான காலகட்டத்தை கடக்கும் வரையில் கருவுறும் திட்டத்தை தாமதப்படுத்துமாறு பிரேசிலிய சுகாதார அமைச்சு அந்நாட்டு பெண்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தொடக்கத்தில் பரவிய தொற்று காலகட்டத்தை காட்டிலும் தற்போது மரபணு மாற்றம் கண்ட புதிய வைரஸால் அந்த தென் அமெரிக்க நாடு பேரழிவை சந்தித்து வருகிறது. அதனால் அந்நாட்டின் அதிகமான கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கோவிட்-19 பெருந்தொற்றால் பிரேசில் தொடர்ந்து மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. புதிதாக கண்டறியப்பட்டிருக்கும் ASP1 பிரேசிலியன் வகை கோவிட்-19 வைரஸ் எளிதில் பரவுவதால் அந்நாட்டின் சுகாதார அமைப்புக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. கருவுறும் திட்டத்தை தாமதப்படுத்துமாறு கூறுவதும் இந்த அழுத்தத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பரிந்துரை என பிரேசிலிய சுகாதார அமைச்சர் ரஃபாயல் பெரென்சி கூறினார். மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளின் கையிருப்பும் குறைந்து வருகிறது. இதனால் அவசர தேவைக்கு அனைத்துலக நாடுகளின் உதவியை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு பிரேசில் தள்ளப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் கர்ப்பிணிகளின் பிரசவத்துக்கு முன்பான 3 மாதங்களிலும் பிரசவத்தின் போதும் அளிக்க வேண்டிய முழுமையான கவனம் பாதிக்கப்படுவதாக அவர் சொன்னார். மேலும் சில உள்ளூர் செய்திகள். இணைய சூதாட்டத்தை விளம்பரப்படுத்தும் காணொலியை தயாரித்தவர்கள் மற்றும் அதில் நடித்தவர்கள் என நம்பப்படும் எண்வரை போலீஸ் கைது செய்துள்ளது. நேற்று முதல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் அந்த காணொலியை பலர் கண்டித்துள்ளனர். அந்த விளம்பர காணொலியில் இடம்பெற்றிருந்த நடிகர்கள் மற்றும் அதன் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குனர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர்கள் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஸ்லாங்கூர், அம்பாங் மற்றும் உலுலங்கட் பகுதிகளில் நடத்தப்பட்ட படப்பிடிப்பில் பங்கேற்றதற்கான தொகையை பெற்றதை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் அந்த படப்பிடிப்புக்கு பின்னணியாக செயல்பட்டவர்களை வேட்டையாடும் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது என அவர் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் போலீஸ் இதுவரை 38 புகார்களை பெற்றுள்ளது. இதனிடையே நோன்பு பெருநாளை அடிப்படையாக கொண்டு இன்று மேலும் ஒரு இணைய சூதாட்ட காணொலியும் பகிரப்பட்டுள்ளது. அதனை தயாரித்ததாக நம்பப்படும் இயக்குனரையும் ஒளிப்பதிவாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதை டத்தோஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா உறுதிப்படுத்தினார். இந்த இரு காணொலிகளையும் ஒரே தயாரிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. திரங்கானு குவாலா ஈபாயில் அமைந்துள்ள தோ அடிஸ் ரமலான் சந்தை 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை அந்த சந்தை மூடப்பட்டிருக்கும் என்பதை மாநில சுகாதாரத்துறையின் இயக்குனர் டாக்டர் நூர் அசிமி யூனுஸ் உறுதி செய்தார். தோ அடிஸ் ரமலான் சந்தையின் SOP விதிகளை சீரமைப்பதற்கு ஏதுவாக அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் வழி வணிகர்களும் அங்கு வரும் வாடிக்கையாளர்களும் SOP விதிகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய முடியும் என டாக்டர் நூர் அசிமி யூனுஸ் தெரிவித்தார். திரங்கானுவில் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்ட முதல் ரமலான் சந்தை அதுவாகும். ரமலான் மாதத்தை முன்னிட்டு திரங்கானுவில் 69 பகுதிகளில் 4326 ரமலான் சந்தைகள் இயங்கி வருகின்றன. ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவிற்கு முதல் தங்கத்தை வென்று தரும் தீராத வேட்கையில் உள்ளார் கராத்தே சிங்கம் ஷர்மேந்திரன் ரகுநாதன். அதற்காக SOP விதிகளை பின்பற்றி அயராது கடும் பயிற்சியில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். ஜூலையில் திட்டமிடப்பட்டுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் 75 கிலோ எடைக்கும் குறைவான ஆடவர் குமித்தே பிரிவில் அவர் களமிறங்க உள்ளார். About 10 sessions in a week, 9 to 10 sessions. Only Wednesday will be 1 session, weekend will be off, other days will be 2 sessions. ஆனால் அந்த ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். டைம் விச் இஸ் டோர்னமெண்ட் ப்ரிப்ரேஷன் கேம்ப் கொஞ்சம் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் கசாக்ஸ்தான் போகிறோம். ஸோ ஒரு about 1 month கேம்ப் அங்கே இருப்போம். அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஓ காம்படிஷன் தென் நாங்கள் நேராக பாரிஸ்க்கு போயிடும் ஒலிம்பிக் ப்ரிப்ரேஷனுக்கு. கண்டிஷனிங் வாஸ் குட். இந்த ஜிம் ரன்னிங் அண்ட் எவ்ரி திங் ஆல்ரெடி குட். இப்போ மோர் டு ஸ்பெசிஃபிக் கராத்தே
ஸ்கில்ஸ் குமித்தே டெக்னிக்ஸ்னா போயிட்டோம். கோவிட்-19 பெருந்தொற்று தாக்கத்தினால் பல போட்டிகளில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் உள ரீதியான சவால்களை எதிர்நோக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டதையும் அவர் ஒப்புக்கொண்டார். டோர்னமெண்ட் போகலான்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேன்சல் ஆயிரும், கிக்கே விட மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்பயும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா அப்கமிங் ஈவெண்ட் வரதும் we are not really sure இருக்குமா இல்லையா அந்த மாதிரி கொஸ்டின் மார்க்லேயே இருக்குது. பட் நோ சாய்ஸ், we have to work. ஐ மீன் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் நினச்சி ஒண்டி தான் நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் புஷ் பண்ணிக்கிருக்கேன். ஸோ 1.5 months away. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய கராத்தே தலைமை பயிற்றுனர் ஆர் புவனேஸ்வரன் வழிகாட்டலில் ஷர்மின்றன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். நாட்டின் முன்னாள் கராத்தே வீரருமான ஆர் புவனேஸ்வரன் தம்மை செம்மைப்படுத்த பல நுணுக்கங்களை கற்றுத் தருவதாக அவர் கூறினார். கேம் பிளான் வாய்ஸ் ஆப்வியஸ்லி இஸ் டெஃபினெட்லி இஸ் குட். ஏன்னா முன்னே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கேம் பிளான் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இல்லை என்ன செய்யலாம், மீன் அவருக்கு நிறையா சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த சொல்யூஷனை ஃபியூ கொடுத்தாருன்னா அதில் நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை ட்ரில் பண்ண வேண்டியதான். இந்தியர்கள் அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் கராத்தே துறையில் ஷர்மின்றன் தொடர்ந்து பல சாதனைகளை படைக்க வாழ்த்துவோம். நட்புறவான அதே வேளையில் வசதியான வீட்டில் குடியேறும் பி மாரியப்பனின் கனவு ஈடேற உள்ளது. அத்தகைய வீட்டை பெற்றுத் தருவதற்கான வேண்டிய உதவிகளை வழங்க இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரிசால் மரிகான் நைனா மரிகான் முன்வந்திருப்பதாக உடற்பேறு குறைந்தவர்களுக்கான பளுதூக்கும் போட்டியின் முன்னாள் தேசிய வீரரான அவர் சொன்னார். பாராலிம்பிக் போட்டியில் மலேசியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்த 63 வயது மாரியப்பன் தற்போது கோலாலம்பூர் பெரிங்கினில் உள்ள PPR மக்கள் குடியிருப்பு அடுக்ககத்தில் 2ஆம் மாடியில் வசித்து வருகிறார். அப்போட்டியில் 7 முறை நாட்டை பிரதிநிதித்து பங்கேற்றுள்ள அவர் தரை வீட்டிற்காக 20 ஆண்டுகளாக போராடி வருகிறார். ஜாக்கின் தான் கூட்டி போனாங்க, காடி காசு கொடுத்து என்னை கூட்டி போனாங்க. போனேன் எம்எஸ்சில் போனோன்னே அவங்க வந்து அங்கே போனோடனே மந்திரியை பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து உட்காந்து என்கிட்ட பேசினார் இந்த வீட்டை பற்றி. என்ன உனக்கு பிரச்சனை கேட்டார். நான் சொன்னேன் வீடு பிரச்சனை, எனக்கு 20 வருஷமாக நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த வீடு கிடைக்க மாட்டேது. எவ்வளோ மந்திரி பார்த்தோம், எவ்வளோ ஏரியா வாங்கிட்டோம், கிடைக்க மாட்டேதுன்னு, யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான்னு. ஓகே பார்த்துட்டு அப்புறம் அந்த வீட்டில் வந்து அவங்க போட்டாங்க. பார்த்துட்டு வந்து இப்போ பார்த்துட்டு வரேன் உன்னோட டிவியில் சொன்னாங்க. ஓகே அவ்வளோ மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுறேன், நல்லா ஒரு வீட்டு அடி உனக்கு சுசாய் ஒன்று வீட்டு அடிச்சாங்க. 1998ஆம் ஆண்டு தென்கொரியாவிலும் 1992ஆம் ஆண்டு ஸ்பெயினிலும் நடந்தேறிய பாராலிம்பிக் போட்டிகளில் அவர் நாட்டிற்கு வெண்கல பதக்கங்களை பெற்றுத்தந்தார். குறளும் விளக்கமும். குறள் 565. அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டனது உடைத்து. தன்னை நாடி வருவோரை முகம் சுளிக்கும் ஒருவனிடம் உள்ள செல்வம் பூதம் அடைக்காப்பது போலானது என்கிறது அக்குறள். தமிழ் திரை உலகத்தை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு விண்ணுலகத்தை அடைந்தார் நகைச்சுவை பிதாமகன் விவேக். அந்த நவீன நகைச்சுவை சிற்பியின் பெயர் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் என்றென்றும் புற்றெழுத்துக்களால் பொறிக்கப்படும். அந்த இரங்கல் செய்தியோடு விடைபெறுகிறது இன்றைய தமிழ் செய்திகள். மீண்டும் சந்திப்போம். நீ சாகர காலத்துல செப்பு காசாவது சுமந்துட்டு போக முடியுமா உன்னால? வாழ்க்கையே அவ்வளவுதான். இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலு.